போக்குவரத்திற்கு இடையூறாக ஆட்டோக்களை நிறுத்தினால் அபராதம் விதிக்கப்படும். மோட்டார் வாகன ஆய்வாளர் எச்சரிக்கை. காஞ்சிபுரத்தில் போக்குவரத்திற்கு இடையூறாக வாகனங்களை நிறுத்தினால் அபராதம் விதிக்கப்படும் என ஆட்டோ ஓட்டுநர்களுக்காக நடைபெற்ற கலந்துரையாடல் கூட்டத்தில் மோட்டார் வாகன ஆய்வாளர் பன்னீர்செல்வம் பேசினார். காஞ்சிபுரம் சாலை தெருவில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கான கலந்துரையாடல் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு காஞ்சிபுரம் டிஎஸ்பி சங்கர் கணேஷ் தலைமை வகித்தார். காவல் நிலைய ஆய்வாளர்கள் சங்கர சுப்பிரமணியன், ஜெயவேல், போக்குவரத்து ஆய்வாளர் லோகநாதன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். போக்குவரத்து உதவி ஆய்வாளர் சுரேஷ் வரவேற்று பேசினார். இக்கூட்டத்தில் காஞ்சிபுரம் வட்டார போக்குவரத்து ஆய்வாளர் பன்னீர்செல்வம் கலந்து கொண்டு ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு அறிவுரை வழங்கி பேசிய போது, ஆட்டோ ஓட்டுநர்கள் பலமுறை எச்சரித்தும் போக்குவரத்திற்கு இடையூறாகவே நிறுத்துவது வருந்தத்தக்கது. இனி வரும் காலங்களில் 3 முறை மட்டும் மன்னிப்பு வழங்கப்படும். 4வது முறை சம்பந்தப்பட்ட ஆட்டோ உரிமையாளரிடம் அபராதம் விதிக்கப்படும். ஆட்டோக்களில் எப்பொழுதும் உரிய ஆவணங்கள் கண்டிப்பாக வைத்திருக்க வேண்டும். ஆட்டோக்களில் ஒரு டிரைவர் உட்பட 4 பேர் ஷேர் ஆட்டோக்களாக இருந்தால் ஒரு டிரைவர் உட்பட மொத்தம் 5 பேரும் தான் இருக்க வேண்டும். அதற்கு மேல் பயணிகளை ஆட்டோக்களில் ஏற்றக்கூடாது. முக்கியமாக ஆட்டோக்களின் உரிமம் நடப்பு ஆண்டு வரை புதுப்பித்திருக்க வேண்டும். காஞ்சிபுரம் பெருநகராட்சியாக மாறிவிட்டதால் புதிய ஷேர் ஆட்டோக்களுக்கு இனிமேல் அனுமதி இல்லை. ஆட்டோக்களில் வருபவர்கள் சந்தேகப்படும்படியான நபர்கள் இருந்தால் காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும். சமூக பொறுப்புணர்வோடு செயல்பட வேண்டும். இனி வரும் காலங்களில் காவல்துறையும் வட்டார போக்குவரத்து துறையும் இணைந்து அடிக்கடி கூட்டாய்வு செய்து விதிமீறல் ஆட்டோக்களின் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் பேசினார். இக்கூட்டத்தில் போக்குவரத்து உதவி ஆய்வாளர் ராஜு, ரவி மற்றும் திரளான ஆட்டோ ஓட்டுநர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். முதன்மையானது பார்க்கிங், சைட் பார்க்கிங். சரியா? அதுதான் முதன்மையானது. அது பத்தி எல்லாம் புரிதல் வந்துருச்சா? எல்லாரும் புரிஞ்சிருச்சா? ரைட். அது ஃபர்ஸ்ட். அதே சரவண நீங்க அப்ப என்ன பண்ணும், பாட்டு இறக்கி விட்டு தள்ளி போய் எங்க போய் இடம் இருக்குது அங்க நிறுத்திட்டு வரும்போது போன் பண்ணுங்க, வந்து வரேன்னு சொல்லணும். இப்ப இதுக்கு நான் வேற என்ன வேற ஏதாவது கேள்வி இருந்தா கேளு. ஒரு சாஃப்ட் கண்டர் உண்டு ஆட்டோ டிரைவர் மேல எப்பயுமே. நீங்க அறியாம ஒரு சாஃப்ட் கண்டர் உங்க மேல எப்பயுமே உண்டு. காக்கி சட்டை போட்ட அடிப்படையில் வந்து எப்பயுமே உண்டு. இது மட்டும் இல்லாம நீங்க எல்லாருமே இப்ப வந்து பேசுறது வந்து இப்ப எல்லாமே சின்ன ஆட்டோ 1+3 ஆட்டோ தான் ஓட்டுன்னு சொல்லிருக்கீங்க. இப்ப இங்க வந்து எல்லாமே